இன்றைய தாய்மலர் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்றார் முனைவர் திரு சதானந்தன் அவர்களுக்கும், விளக்கேற்றிய விழாவினை தொடங்கி வைத்த அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் இங்கு இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அதற்கு எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். நம்முடைய அன்பர் திரு செல்வராஜ் அவர்கள் தலைவராக திரு சதானந்தன் என்ற தமிழ் பேராசிரியர் நமக்கு வர இருக்கின்றார் என்று எனக்கு தொலைபேசியின் மூலமாக தெரிவித்தார். சதானந்தன் என்ற பெயரை கேட்டவுடனே தாயுமானவர் சதானந்தன் என்ற பெயரை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார் என்று எனக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இல்லை, அதை பற்றி எண்ணம் தோன்றியது. என்ன சொல்லியிருக்கிறார்? ஆனந்தமான இல்ல, தானந்தமான சதானந்தன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு பாட்டில் சொல்றார், விண்ணிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியினோடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகையே உன்பால் உன்னிறைந்த பேரன்பால் உள்ளுருகி மொழிகுளறி உவகையாகி கண்ணிறைந்த புனல் உறுப்ப கரம் உயிர்ப்ப நின்னருளை கருத்தில் வைப்பாம் என்ற பொருள் வணக்கம் என்கின்ற அத்தியாயத்தில் ஒரு பாடலில் சொல்கிறேன். விண்ணிறைந்த வெளியாய் ஆகாசத்துல ஐம்பூதங்களும் அடங்கி இருக்கின்றன. இது எங்கோ ஆகாசம் என்பது எங்கோ நிறைந்திருக்கின்றது. இதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? வேற மண்ணு, நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றையெல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பல நம்முடைய புலன்களினாலே அவற்றை உணர்ந்து கொள்ளலாம். ஆனா ஆகாசத்தை அறிந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு என்ன வழியை கடைபிடிக்கலாம் என்று பார்த்தா, நம்முடைய புலன்களை உள்முகமாக திருப்புதல் என்று ஒரு வழி சொல்லுகின்றார்கள். புலன்களை திருப்புதல், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் என்று நமக்கு மெய்கண்டார் சொல்வார். ஐம்புலன்களை அறிதலின் ஐம்புலன்களின் ஒடுக்கம் அறிதலின். ஐம்புலன்கள் ஒடுங்கிய இடத்து இந்த ஆகாசம் என்பதனை நாம் அறியலாம். அது இந்த பூதங்களால் ஆகிய இந்த சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த ஆகாசத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றன. இவையெல்லாம் நம்முடைய புலன்களுக்கு புலப்படுகின்றன இல்லையா? புலன்களுக்கு புலப்படுகின்றன. அவ்வாறு புலப்படுகின்ற அந்த புலன்களுக்கு புலப்படுகின்ற அந்த புலன்களை நாம் உள்முகமாக திருப்பி விட்டோம் என்று சொன்னா என்னாகும்? இந்த நான்கு பூதங்களும் நமக்கு தெரியாது, மறைந்துவிடும். அவையெல்லாம் எங்கு சென்று ஒடுங்கி இருக்கின்றனவோ அந்த ஆகாசம் என்கின்ற பூதமானது நமக்கு புலப்படும். அதனை பூத ஆகாசம் என்று சொல்வார்கள். பூதங்கள் ஒடுங்கி இருக்கின்ற ஆகாசம். இதை அறிந்து கொள்வதற்கு, ஐந்து புலன்களை உள்முகமாக திருப்புவதற்கு, செயலற்று இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடலானது செயலற்று உடலை நிறுத்துவது. அதாவது கண்ணு பார்க்குது, காது கேட்குது, இந்த செயல்கள் எல்லாம் இல்லாதபடி உடலை செயலற்று நிறுத்துவது. அவ்வாறு நிறுத்தினோம் என்று சொன்னா வெண்ணிறைந்த வெளியினை நாம் காணலாம். அவ்வாறு செயலற்று நிறுத்துவதைத்தான் நாம் என்ன சொல்லுகின்றோம்? இந்த புலன்களை உள்முகமாக திருப்புவதற்கு தான் நமக்கு அவ்வாறு பூத ஆகாசத்தினை நாம் அறிந்து நிற்கின்ற நிலையினை அதை காய மௌனம் என்றே சொல்வார் இல்லையா? இந்த உடல் செயலற்று இருக்கின்ற மௌனம், புலன்கள் எல்லாம் செயலற்று நிற்கின்ற மௌனமாகையினால செயல் மௌனம் என்று இதனை தாயுமானவர் கூறுவார்.
அது செயல் மௌனத்திலே நாம் இருக்கும் போது இந்த புலன்களினால் அறியப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அகப்படாத ஒடுங்கி விடுகின்றன. அதெல்லாம் அவற்றுக்கு அகப்படுவதே இல்லை. புலன்களுக்கான விஷயங்களை சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்று சொல்வார்கள். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களினாலே தான் இந்த 5 பூதங்களும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் அறியாது நிற்கும் போது என்ன ஆகின்றதோ இந்த புலன் அவற்றினால் அறியப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அறியப்படாது ஒடுங்கி விடுகின்றன. ஆகையினால இந்த வெளியே காணுகின்ற இந்த ஆகாசம், பூத ஆகாசம் என்பது நமக்கு புலப்படுகின்றது. இதுவரையில் புலன்கள் நமக்கு இந்த விஷயங்களினால சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருந்தோம். புலன்களினால சுகம் மட்டும் இல்லை, நமக்கு துக்கமும் வருகின்றது. சுக துக்கங்கள் என்று சொல்லணும். இந்த உடலினால புலன்களினால நமக்கு கிடைக்கக்கூடியது சுகம் மட்டும் அல்ல, துக்கங்களும் கிடைக்கின்றன. ஆக இந்த செயலற்று உடலை நிறுத்துகின்ற அந்த நிலை, அதற்கு அடுத்ததாக நாம் அவ்வாறு நிறுத்தி வைத்தோம் என்று சொன்னா நம்முடைய மனமானது பல்வேறு சேஷ்டைகளில ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றன. உடலை செயலற்று நிறுத்தினோம் என்று சொன்னா, புலன்களை நாம் ஒடுக்கிவிட்டோம் என்று சொன்னா மனமானது பழைய வினைகளின் காரணமாக பல்வேறு விஷயங்களில சிக்கி மனதிலே பதிவாகி இருக்கின்ற அந்த வினைகளின் காரணமாக பல்வேறு எண்ணங்களிலே சிக்கி மனமானது இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கின்றது. மனதினாலே நாம் அனுபவிக்கக்கூடியது இல்லையா, 2 விதமான நிலைகளிலே மனமானது வேலை செய்கின்றது. புறத்திலே சென்று வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை சென்று பற்றுகின்றது. நமக்கு சொத்து சுகம், வீடு வாசல் இல்லையா, பட்டம் பதவி, காசு பணம், இவற்றையெல்லாம் சென்று மனமானது பற்றுகின்றது. புறப்பற்று என்று இதனை சொல்வோம். புறத்தை சென்று பற்றுகின்ற பொருள். புறப்பற்றினாலே நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன. இன்பம் மட்டும் இல்லை, துன்பமும் அதனாலே தான் வருகின்றது. ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய வீடு ஒன்றினை விற்பதற்காக ஒரு ஒப்பந்தம் போடுவதற்காக இருந்தார். அந்த வீட்டினை விற்பதற்கு அவர் ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய தொழில் அலுவலகத்தில் அவர் இருக்கும் போது அவருடைய ஏவலாளர் ஒருவன் வந்து சொன்னான், அந்த விற்பதற்காக இருந்த வீடானது தீப்பிடித்து எரிந்து போய்விட்டது என்று அவன் வந்து சொன்னான். உடனே அவருக்கு வருத்தமாகிவிட்டது. அதை விட்டிருந்தோம் என்று சொன்னா இல்லையா, இது இந்த நஷ்டமானது வாங்கியவன் கணக்கிலே போய்விட்டு இருக்கும், இப்போது இது நம்முடைய கணக்கிலே வந்து விட்டதே இந்த நஷ்டம் என்று சொல்லி அவர் துன்பப்பட்டார். அப்போது மற்றொருவர் வந்தார் இல்லையா, அவரே அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர். இந்த பத்திரத்தை நாம் பதிவு செய்து விட்டோம், அந்த விற்பனைக்கான பத்திரத்தை பதிவு செய்து விட்டோம், அவற்றிலிருந்து பணம் வாங்கியாகிவிட்டது என்று வந்து சொன்னார். உடனே அவருக்கு சந்தோஷமாகிவிட்டது. அதே அந்த நஷ்டம் நம்முடையதல்ல, இப்போ அதை வாங்கியவனுக்கு தான் அந்த நஷ்டம் என்ற அவர் மனதை தேற்றிக்கொண்டார். பல இன்ப துன்பம் என்பது இந்த புறப்பற்றுகளினால இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன. இந்த புறப்பற்று மட்டும் இல்ல, மனதிற்கு அகப்பற்று என்று சொல்லக்கூடிய மற்றொரு பற்று நமக்கு இருக்கின்றது. தந்தை தாய் தமர் தாரம் மரபு என்னும் இவையெல்லாம் என்ற தாய்மானவர் சொல்றார். தந்தை தாய் பெற்றோர்கள், தமர் என்று சொன்னால் சுற்றுத்தாய், தாரம் மனைவி, மகவு என்று சொன்னால் குழந்தைகள். அவை இவைகளெல்லாம் நமக்கு அகப்பற்று. இவர்களை பற்றிய விஷயங்கள் நமக்கு இல்லையா, இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுக்கும். அதாவது கவலையையும் மகிழ்ச்சியையும் மாறி மாறி கொடுக்கும். அது இன்ப துன்பம் என்பது புறப்பற்றினாலே வருவது, அகப்பற்றினாலே வருவது மகிழ்ச்சியும் கவலை. குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டம்னு சொன்னா கவலை வரும்.
அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் சாதித்தார்கள் என்று சொன்னா மகிழ்ச்சி வரும். ஆக இது போல மனதில அகப்பற்றினால மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வருகின்றது. எப்போது நாம் ஆனந்தமாக இருக்கிறோம் இல்லையா, சுகம் துக்கம் என்பது ஒன்று இல்லையா, இன்ப துன்பம் என்பது ஒன்று, அப்புறம் மகிழ்ச்சி கவலை என்பது மற்றொன்று. அவ்வாறு இவற்றையெல்லாம் கடந்த ஒரு நிலையானது இருக்கின்றது இல்லையா. மனதை அடக்கி இருந்தோம் என்று சொன்னோம் இல்லையா, மனதை மௌனமாக வைத்திருக்கும். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமறிது என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கூறியது போல, சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற அந்த நிலையில இருக்கும்போது இதை சித்த மௌனம் என்று தாய்மானவர் சொல்வார். சித்த மௌனத்தை கடைபிடிக்கும் போது இந்த கவலை துக்கம் ஆகிய இவையெல்லாம் நமக்கு வருவது, இவற்றையெல்லாம் கடந்த ஒரு நிலையானது நமக்கு வாய்க்கின்றது. ஆக இவற்றையெல்லாம் கடந்து நிற்கின்ற அந்த நிலையில அதனை அனுபவிப்பது யார், அது நமக்கு தெரியல. நாம் இந்த ரெண்டு நிலையிலேயே நம்ம இருக்கின்றோம். இதை மௌனமாக நிறுத்தி வைப்பதற்கு நமக்கு தெரியவில்லை இல்லையா. உடலையாவது ஒரு ஆசனம் செய்தோம் என்று சொன்னா உடலை அப்படியே அசையாது நிறுத்தி வைத்திடலாம், மனதை அப்படியே உள்முகமாக திருப்பு என்று சொன்னா பிராணாயாமத்தின் மூலமாக பிரத்யாகாரத்தின் மூலமாக மனதை உள்முகமாக திருப்பி விடலாம். ஆனா இந்த இதை கடந்து நிற்கின்ற ஒரு நிலை ஆனந்தமாக இருக்கின்ற நிலை என்று இதனை சொல்லுவார். இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது யார்? தினசரி நாம் அனுபவிக்கின்றோம், ஆனா அது நமக்கு தெரியல இல்லையா. விழித்திருக்கும் போது சுகம் துக்கம் எல்லாம் வருது. கனவு காணும் போது இல்லையா, நம்முடைய மனம் விழித்திருக்கின்றது, உடலானது அயர்ந்து விடுகின்றது. அப்போது இந்த புறப்பற்று அகப்பற்று வெட்டினாலே நமக்கு இன்ப துன்பங்களும் மகிழ்ச்சி கவலை ஆகியவைகளும் கனவிலே வருகின்றன. ஆனா சுகமாக தூங்கினேன் என்று சொல்லுகின்றன இல்லையா. சுகமாக தூங்கும் போது சுகம் என்கின்ற அந்த சுகத்தை ஆனந்தம் என்று சொல்வார்கள். ஆனந்தமாக நாம் தூங்குகின்றோம். அப்படி ஆனந்தமாக தூங்குகின்ற அந்த நிலையில ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த கருவி அதனை அறிவு அல்லது உணர்வு என்று சொல்வார்கள். அந்த அறிவு அல்லது உணர்வும் என்ன ஆகின்றது, மனதோடு அது கலந்து நிற்பதனால மனம் அயர்ந்து விடுகின்ற போது இந்த அறிவும் அயர்ந்து விடுகின்றது. ஆகையினால தூங்கும் போது அந்த ஆனந்தம் நமக்கு தெரியறதில்லை. ஆனா விழித்து எழுந்த பின்பு என்ன சொல்லுகின்றோம், ஆனந்தமாக தூங்கினேன் என்று சொல்லுகின்றோம். அது மனதில் ஒரு நினைவாக அது வருகின்றதை தவிர்த்து, விழித்து எழுந்த பிறகு நினைவாக வருகின்றதை தவிர்த்து அது ஆனந்தத்தை நம்மால அனுபவிக்க முடியவில்லை. இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார்கள் நம்முடைய பெரியவர். இந்த மனதை என்ன செய்ய வேண்டும், மனதை ஒன்று கூட்ட வேண்டும். மனமானது வெளியில சென்று அங்கும் இங்குமாக பரவி நிற்கின்றது. இங்க இருக்கும் போதே ஊர்ல இருக்கிற உறவினர்களை பற்றி நினைக்கின்றது. ஊருக்கு போயிடு ஆகாயத்திலே பறந்து இல்லையா, ஒரு ஒரு புராண கதையை படித்தோம் என்று சொன்னா தேவலோகத்துக்கு கூட போயிட்டு வந்துடும் மனசு. இவ்வாறெல்லாம் மனமானது பல்வேறு திசைகளிலே ஓடி சென்று கொண்டு வந்து கொண்டோ இருக்கின்றது. அவ்வாறு ஓடி திரிகின்ற மனதை ஒன்று கூட்ட வேண்டும். அதுக்கு ஒரு வழி வேண்டும். யோகாசனாலயத்துல நமக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லுகின்றார்கள். பல்வேறு வழிகள் இதற்கு இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் கஷ்டமான வழி இல்லையா. தாரணை என்று சொல்லி ஒரு வழியை நம்முடைய யோக சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கின்றார். ஒரு மந்திரத்தினை நாம் ஜெயித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னோம். எப்படி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாட்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைப்பதற்கு இல்லை, அதனுடைய செல்லுகின்ற அந்த தூரத்தினை நிறுத்தி வைப்பதற்கு ஒரு முளையை அடித்து அதிலே கட்டி வைப்பார். அவ்வாறு கட்டி வைத்து அது ஓடுகின்ற அளவு, அந்த தூரத்தினுடைய அளவானது குறைந்து விடும் இல்லையா. அது போல அதனை கட்டி வைப்பார். அது போல ஒரு மந்திரத்தை கொண்டு மனதை கிட்டி வைக்கலாம். அதனை தாரணை என்று சொல்வார்கள். அந்த மந்திரத்தை என்ன செய்கின்றார்கள்,
அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்ப 5 எழுத்து மந்திரத்தை ஸ்தூல மந்திரத்தை சூட்சும மந்திரமாக்குறாங்க, சூட்சும மந்திரத்தை காரண மந்திரமாக்குறாங்க. பின்பு அதையும் விட்டு விட்டு சும்மா இரு என்று சொல்லி சும்மா இருக்கின்ற வழியை நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள். இதனை ஒரு சொல் மார்க்கம் என்று தாய்மானவர் கூறுவார். ஒரு சொல் மார்க்கம், இது கஷ்டமே இல்லை இல்லையா, எளிதான ஒரு மார்க்கம், ஒரு சொல் மார்க்கம். பன்மார்க்கமான பல அடி பட்டேனும் ஒரு சொல் மார்க்கம் கண்டு துளங்கும் நாள் என்னாலோ என்று தாய்மானவர் கேட்டார். அது ஒரு சொல் மார்க்கம் என்பது எளிதான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தினை தான் யோகாசனாலயத்தில் நமக்கு கற்றுப்படுகின்றார்கள். இப்ப அதனை சுருக்கிக் கொண்டே வந்து இந்த ஒன்றும் அற நில் என்று நமக்கு குருவானவர் ஒன்று இல்லாதபடி அந்த ஒரு சொல்லில நிறுத்தி வைத்து அந்த ஒன்றும் இல்லாதபடி நிற்பதற்கு நீ வா என்று சொல்கின்றார். அப்படி ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது இல்லையா, மனமானது காணாமல் போய்விடும். ஆனால் மனதிலே சத்தாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு அல்லது அறிவானது தனித்து நிற்கும். இது தூக்கம் தான் இல்லையா, மனம் உடலும் மனமும் உறங்கிவிட்டா அது உறக்கம். இது விழிப்பு நிலையையும் சொப்பன நிலையும் கடந்து தூங்காமல் தூங்குகின்ற ஒரு நிலை. தூங்காத தூக்கம் என்றே சொல்ல முடியும். ஆங்காரமற்று உன் அறிவான அன்பருக்கு தூங்காத தூக்கம் அது தூக்கும் பராபரமே என்று தாய்மொழி சொல்றார். அந்த தூங்காத தூக்கம் என்று சொல்லக்கூடியதே தியானம் என்று சொல்வார்கள். இந்த தியானத்தை நம்முடைய ஆலயத்திலே கற்றுத் தருகின்றார்கள். இதை ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த அறிவு நிலையில நிற்பது ஆனந்தமாக இருக்கும். இதுல மாறுபடுவது என்பது இல்லை இல்லையா. சுகத்திற்கு துக்கம் என்று சொல்லக்கூடிய எதிர்நிலை ஒன்று உண்டு, மகிழ்ச்சிக்கு கவலை என்று சொல்லக்கூடிய எதிர்நிலை ஒன்று உண்டு. ஆனா ஆனந்தத்திற்கு எதிர்ப்பதை எதுவுமே கிடையாது. ஆனந்தமாக நிற்கின்றோம் நாம். அவ்வாறு ஆனந்தமாக இருக்கின்ற போதும் என்ன ஆகின்றது, நான் என்பது திரும்பவும் வந்துடும் நமக்கு. நான் என்பது ஒன்று அந்த அலங்காரமானது வந்துவிட்டது என்று சொன்னா வரும், கட்டாயம் வரும் இல்லையா. சுகமா இருக்கிறோம் என்று சொன்னா உடனே ஒரு கர்வம் வரும் நமக்கு. ஆக நான் என்கின்ற அந்த கர்வமானது வந்துவிட்டா என்னாகும், நான் என்னும் ஓர் அகந்தை எவர்க்கும் வந்த நலிந்தவுடன் ஜெகமாயை நானாவாகி தான் வந்து பற்றும். மாயை எனது வந்து பற்றிக் கொள்ளும், தான் வந்து பற்றும். இதனால் விளையும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்றுவல்ல. ஊன் என்றும் உடல் என்றும் காரணம் என்றும். ஆக இந்த உடலை பற்றிய உணர்வு எல்லாம் நமக்கு வந்துடும். ஆக அந்த நிலையில இருந்து அது தூங்காத தூக்கத்தில இருந்து நாம் விழிப்பு நிலைக்கு வந்து விடுவோம். அப்போது இல்லையா, மண் என்றும் மலை என்றும் வானமது என்றும் என்று சொல்கிறார். இந்த உலகம் என்பது நம்முடைய காட்சிக்கு வந்து விடுகின்றது. உலகியல் ரீதியான வாழ்க்கைக்கு நாம் இறங்கி வந்து விடுகின்றோம். அவ்வாறு இல்லாதபடி ஆனந்தமான அந்த நிலையிலே நிற்பதற்கு என்ன செய்யணும், அம்மா அந்த உணர்வு நிலையிலே நிற்பதற்கு இதனை நானாகி நிற்கின்ற இந்த உணர்வை நானான தன்மை என்றும் நழுவிய எவ்வுயிர்க்கும் தானான உண்மைதனை சாரவான் நல்லறிவே என்று சொல்வார். எல்லா உயிர்களிலும் தானாகி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று உண்டு. என் அறிவுக்குள்ளே அறிவாக இறைவன் இருக்கின்றான். அறிவில் நின்று அவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். அவ்வாறு உணர்த்தி கொண்டே இருக்கின்ற அந்த அறிவினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஒரு சுடர் எரிந்து கொண்டிருக்கின்றது, விளக்கிலே ஒரு சுடர் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதனை உற்று பார்த்தால் அதற்குள்ளே மற்றொரு சுடர் இருப்பதனை நாம் காணலாம். அந்த சுடருக்குள்ளே சுடராக மற்றொரு சுடரானது இருக்கின்றது. அவர்களை என்னுடைய அறிவுக்குள்ளே மற்றொரு அறிவானது இருக்கின்றது. அது இறைவனுடைய அறிவு. எனக்குள்ளே என் அறிவுக்குள்ளே இருந்தது போல் ஐயாவே நின் அறிவில் நின்னுடன் யான் நிற்க வைத்தால் ஆகாது என்று. இப்போது எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான், என் அறிவுக்குள்ளே அறிவாக இருக்கின்றான், என் உயிருக்குள்ளே உயிராக இருக்கின்றான். அப்படி எனக்குள்ளே உயிராக எனக்குள்ளே அறிவாக இறைவன் இருக்கின்றான். ஆனா இதை நம்ம அப்படியே திருப்பி கொள்ளணும் இல்லையா. இந்த நிலையில இருந்தோம் என்று சொன்னா நழுவி விடுவோம் நாம். ஆக
என் அறிவுக்குள்ளே இருந்தது போல் ஐயாவே நின் அறிவில் நின்னுடன் யான் நிற்க வைத்தால் ஆகாது. உன்னுடைய அறிவுக்குள்ளே நான் நிற்க வேண்டும் இல்லை, உன்னுடைய அறிவுக்குள்ளே நான். இதுதான் அந்த நிலையில இருந்து வலுவாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலை. இறைவனுடைய அறிவுக்குள்ளே நம்முடைய அறிவினை வர்த்தி வைத்து நிற்க வேண்டும் இல்லையா? அதுக்கு நான் என்பது என்கின்ற அந்த நினைவை மறந்து இறைவனை பற்றிய எண்ணம் நமக்கு, இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த நிலையை நமக்கு குருவானவர் உபதேசிக்கின்றார். அப்போது என்ன ஆகின்றது? என்னுடைய அறிவானது இல்லையா, சிற்றறிவாக இருக்கக்கூடிய என்னுடைய அறிவானது பேரறிவாக, சிற்றறிவு மெல்ல சிதைந்து எம்பெருமான் பேரறிவை உற்றறியா வண்ணம் உணர்ந்து ஓங்கும் நாள் எந்நாளோ என்று தாய்மலர் கேட்பார். அந்த பேரறிவாகி நிற்கக்கூடிய ஒரு நிலையானது நமக்கு வாய்க்கின்றது. அந்த பேரறிவாகி நிற்கக்கூடிய நிலையைத்தான் சித்த அம்பரம் என்று சொன்னார்கள். சித்து என்று சொன்னா அறிவு, அறிவு வெளியாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா? விண்ணிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியினும், அறிவு வெளியாக இருக்கக்கூடிய இடம் தான் சிதம்பரம். நந்தனார் சிதம்பரத்துக்கு தான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். எதற்காக? அங்கே போனா சதா ஆனந்தமாக நாம் இருக்கலாம். என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியினோடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகையை என்று அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த நிலையில நாம் ஆனந்தமாக நிற்கின்றோம். என்னுடைய அறிவாக இருக்கும் போது இந்த உலகத்து பொருட்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தினை நாம் அனுபவிக்கின்றோம். அதுல இருந்து நான் என்பது திரும்ப முளைத்து வந்து விட்டது என்று சொன்னா மீண்டும் இது இன்ப துன்பம், சுக துக்கம் என்பதை அந்த நிலைக்கு நாம் வந்துவிடும். மனோ நிலையில இருந்த அந்த மௌனம் நமக்கு நழுவிவிட்டது, நான் என்பது முளைத்து வந்தது என்று சொன்னா இல்லையா, அப்போது மீண்டும் நமக்கு அது மகிழ்ச்சி கவலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு இறங்கி வந்துவிடும். அவ்வாறு இல்லாதபடி இல்லையா பேரறிவு என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் நிலைத்து நிற்போமேயானா சதா ஆனந்தமாக நாம் இருக்கலாம். அந்த நிலையில நிற்கும் போது இறைவனே குருவாக வந்து, தட்சிணாமூர்த்தி வடிவில குருவாக வந்து அவன் ஒரு வார்த்தையினை நமக்கு உரைக்கின்றான். சொல்லாத வார்த்தை என்று சொல்கின்றார் இல்லையா? அது வாயினால சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, சொல்லாத வார்த்தை. ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி என்று தாய்மனது. அந்த சொல்லாத வார்த்தை எனக்கு உண்டோ என்று கேட்கின்றார். 4 பேரு இந்த தாய்மானவருடைய காலடியில் அமர்ந்திருக்கின்றார். யார் யாரு? சனகன், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் ஆகிய 4வரும் தட்சிணாமூர்த்தியினுடைய காலடியிலே அமர்ந்திருக்கின்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நெறியிலே வந்தவர். சரியை நெறியிலே வந்தவர் சனகன், கிரியை நெறியிலே வந்தவர் சனந்தன், யோக நெறியிலே வந்தவர் சனாதனன், ஞான நெறியிலே வந்தவர் சனத்குமார். அவர் சனத்குமாரர் வந்த ஞான நெறியைத்தான் முக்கிய நெறி என்று தாய்மனர் கூறுகின்றார். ஞான நெறி முக்கிய நெறி என்று சொல்றார். ஆனா ஞான நெறி தானே நழுவிடணும். அந்த நெறியில நம்மால நிற்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த 30த்துள் ஆன முக்தி நல்கும் என அறியும் நாள் என்னாலோ என்று 30த்திலும் ஒரு முக்தி நிலை என்பது உண்டு. சரி நிலையில செல்பவர்கள் அடையக்கூடிய முக்தி நிலையை சாலோகம் என்று சொல்வார்கள். இல்ல, இறைவனுடைய கோயிலுக்கு தொண்டு செய்து வாழ்கின்றவர்கள் சாலோகம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தினை சென்று அடைவார்கள். கிரியை நெறியில செல்லக்கூடியவர்கள் சாமீபம் என்று இறைவனுக்கு அனுப்பு தொண்டு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தினை பெறுவார். இறைவனுக்கு அருகிலே நின்று தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தினை பெறுவார்கள். சாரூபம் யோக நெறியில செல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய உருவத்தை அவர்களும் அடைவார்கள். அவர்கள் இறைவனை போன்ற அந்த உருவத்தை, அந்த ஜோதி உருவத்தினை அவர்கள் அடைவார்கள். சாயுஜ்யம் என்பது இறைவனோடு இரண்டர கலந்து விடுவது இல்லையும், அதை ஞான நெறியில செல்பவர்கள் அடைவார்கள். சாயுஜ்ய நெறியினை அடையாவிட்டாலும் கூட இந்த 3 நிலைகளிலே 30த்துள் ஆனந்தம் அந்த முக்தியினை அவர்கள் அடைவார்கள் என்று கூறுகின்றார். அதனால நாம் ஞான நெறிக்கு செல்லாவிட்டாலும் கூட
யோக நெறியிலாவது நாம் நிற்க வேண்டும். யோக நெறிக்கு செல்லாவிட்டாலும் கூட கிரியை என்று சொல்லக்கூடிய நெறியிலாவது நாம் நிற்க வேண்டும். அந்த கிரியை நெறியில இருக்கவிட்டாலும் கூட சரியை என்று சொல்லக்கூடிய நெறியில நிற்க வேண்டும். இல்லையா, 4 படி இருக்குது. ஏதாவது ஒரு படியில நம்ம நிற்கணும். அப்படி ஏதாவது ஒரு படியில நாம் நிற்பதற்கு நம்முடைய ஆலயத்துல நமக்கு 4 நிலைகளிலும் வழிபாட்டினை நமக்கு அமைத்து காட்டி இருக்கின்றார்கள். இல்லையா, காலை மாலையில 6 மணிக்கு பிரார்த்தனை நடக்கின்றதா, அடுத்ததாக பஜனை பாடல் நடக்கின்றது. இதெல்லாம் சரியை என்று சொல்லக்கூடிய நெறியில வரக்கூடிய கிரியை என்பதை வேள்வி செய்கின்றோம். இல்லையா, மந்திரங்களை சொல்லி இறைவனை பூரண கும்பத்திலோ அல்லது வேள்வி அக்னியிலோ ஆவாகனம் செய்த மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபடுகின்றோம். இது கிரியை என்று சொல்லக்கூடிய நெறி. யோக நெறி நமக்கு தெரியும். இல்லையா, யோகாசனம், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகிய பயிற்சிகள் எல்லாம் நாம் செய்கின்றோம். ஞான நெறி என்று சொல்லக்கூடியதே அந்த மகா வாக்கியங்களை கேட்டதே சிந்தித்தல், அதே சிந்தித்தபடி இருக்காது தியானம் என்று சொல்லலாம். அந்த மகா வாக்கியங்களையே சிந்தித்தபடி இருத்தல். அதற்கு மேலாக தெளிதல். அவ்வாறு சிந்தித்திருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது உண்டாகின்றது. அது தெளிவிலே ஒரு பொருளானது அவர்களுக்கு காணப்படுகின்றது. இல்லையா, சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகும் திவ்ய தேஜோமயத்தை என்று சொல்வார். அந்த தேஜோமயமான பொருளானது அவர்களுக்கு புலப்படுகின்றது. அதனோடு கலந்து நிற்பதைத்தான் நிஷ்டை கூடல் என்று சொல்கின்றார்கள். ஆக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியினை 4வது படியாக நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆக அதற்கு நான் வர வேண்டும். அதனை நம்முடைய ஆலயத்திலே நமக்கு கற்பிக்கின்றார்கள். ஆக இதனை நாம் யோகாசன ஆலயத்தில் உள்ளே நுழைந்து விட்டு அதோட நின்று விடக்கூடாது. முழுமையாக ஆலயம் காட்டுகின்ற இந்த வழியை நாம் முழுமையாக அறிந்து அதனை நம்முடைய தெரிந்து கொண்டு விட்டோம். அதனால நமக்கு தெரிந்து கொள்வதனால பிரயோஜனம் இல்லை. இதனை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லையா, அது தொடர்ந்து ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். இல்லையா, சத்சங்கம் என்பது தொடர்பு இருந்தால்தான் இந்த நெறியில இருந்து நாம் வலுவாதபடி நாம் தொடர்ந்து அந்த நெறியில முயற்சி செய்து நாம் முன்னேற முடியும். ஆகையினால தொடர்ந்து நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். அதை கற்பிக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நாம் அந்த உண்மையான ஆனந்தத்தினை, அந்த சதா ஆனந்தத்தினை நாம் அனுபவிக்க வேண்டும். அதனை அனுபவிப்பதற்கு குருவர்களும் திருவர்களும் நமக்கு கூட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடியானது உரை பொறுமையோடு செய்யமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனு குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.